அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் இந்த பூலோகத்தில் நமது தமிழ்நாட்டில் அனைத்து நோய்களையும் தீர்க்கும் மருத்துவ கடவுளாக சிவபெருமான் வைத்தீஸ்வரர் என்ற பெயருடன் எழுந்தருளி இருக்கிறார். அந்த வைத்தீஸ்வரர் தோன்றிய காரணத்தையும் வைத்தீஸ்வரரின் மகிமைகளையும் வைத்தீஸ்வரர் கோவிலின் தல பெருமைகளையும் எடுத்து சொல்லும் ஒரு புராண கதை ஒன்றை இப்பொழுது பார்க்கலாம். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க பார்க்கலாம். புகழ்பெற்ற துறவி ஒருவர் பல ஆலயங்களுக்கு சென்று சாமி தரிசனம் செய்துவிட்டு மயிலாடுதுறைக்கு வருகை தந்தார். அங்குள்ள ஆலயங்களுக்கு சென்று சாமி தரிசனம் செய்துவிட்டு ஒரு மரத்தடியில் அமர்ந்திருந்தார். அப்போது அந்த துறவியை சந்தித்து ஆசிகள் பெறுவதற்கு ஊர் மக்கள் சிலர் வந்திருந்தார்கள். அவர்களில் ஒருவன் துறவியிடம், ஐயா, பல மாதங்களாக நான் வயிற்று வலியால் அவதிப்படுகிறேன். நானும் பல மருத்துவர்களை சந்தித்து சிகிச்சை பெற்றேன். பல மருந்துகளை சாப்பிட்டேன். ஆனாலும் எனது வயிற்று வலி பிரச்சனை முழுவதுமாக சரியாகவில்லை. சில சமயத்தில் என்னால் வலியை தாங்கவே முடியவில்லை. இதற்கு தாங்கள்தான் நல்லதொரு தீர்வை வழங்க வேண்டும் என தாழ்மையுடன் கேட்டுக்கொண்டான். அதற்கு துறவி சிறிய புன்னகையுடன், என்ன தம்பி, பெரிய வைத்தியரான வைத்தியநாதனை உனது ஊருக்கு பக்கத்திலேயே வைத்துக்கொண்டு இப்படி புலம்புகிறாய் என்றார். அவனுக்கோ துறவி கூறியதின் அர்த்தம் புரியாமல் பேசாமல் நின்று கொண்டிருந்தான். பிறகு துறவி, தம்பி, இந்த மயிலாடுதுறையிலிருந்து சீர்காழிக்கு செல்லும் வழியில் வைத்தீஸ்வரன் கோவில் உள்ளதே, அந்த எம்பெருமான் வைத்தியநாதனை பற்றிதான் கூறுகிறேன். தீராத நோய்களையும் தீர்த்து வைக்கும் சிவபெருமான் வைத்தீஸ்வரனை பற்றி கூறுகிறேன், கேள். இந்த கோவில் இறைவனுக்கு வைத்தீஸ்வரர் என்று பெயர் ஏற்பட காரணமாக இருந்தவர் நவ கிரகங்களில் ஒருவராக விளங்கும் செவ்வாய் எனும் அங்காரகன்தான். அதாவது ஒரு காலத்தில் பரம்பொருளான இறைவனை விட்டு உமாதேவியார் நீங்கியிருந்த சமயத்தில் சிவபெருமான் யோக நிலையில் இருந்தார். அப்போது அவரது நெற்றிக் கண்ணிலிருந்து வியர்வை துளி ஒன்று பூமியில் விழுந்தது. அதிலிருந்து ஒரு குழந்தை உருவானது. அந்த குழந்தையை பூமாதேவி எடுத்து மங்களன் என்று பெயரிட்டு வளர்த்து வந்தாள். காலமும் ஓடியது. அந்த குழந்தை வளர்ந்து சிவபெருமானை நோக்கி தவமிருக்க ஆரம்பித்தது. அந்த மங்களன் தவநிலையில் இருக்கும்போது அவர் மீது தீப்பிழம்பு கொழுந்துவிட்டு எரிந்தது. இதனால் அவருக்கு வெண்குஷ்ட நோய் ஏற்பட்டது. அப்போது வானத்திலிருந்து ஒரு அசரீரி குரல் கேட்டது. அது என்னவென்றால், இளைஞனே, வைத்தீஸ்வரன் கோவில் சென்று அங்குள்ள குளத்தில் ஒரு மண்டலம் நீராடி அங்குள்ள இறைவனை வழிபாடு செய். அப்போது உனது ரோகம் குணமாகும் என்று கூறியது. அதன்படியே நவ கிரகங்களில் ஒருவரான அங்காரகன் வைத்தீஸ்வரன் ஆலயம் வந்து குளத்தில் நீராடி இறைவனை வழிபாடு செய்தார். அப்போது சிவபெருமான் அம்சத்தில் உருவான அங்காரகனின் நோயை தீர்ப்பதற்காக பார்வதி தேவி தைல பாத்திரத்தில் சஞ்சீவி வேர்களையும் வில்வ மரத்தடி மண்ணையும் கொண்டு வந்து இறைவனிடம் கொடுக்க அதை சிவபெருமான் பெற்று அரைத்து மருந்தாக்கி வைத்தியராக மாறி அங்காரகன் உடலில் பூசினார். பிறகு அங்காரகனுக்கு ஏற்பட்ட வெண்குஷ்ட நோய் முழுவதுமாக குணமானது. அங்காரகனின் தவத்தையும் பக்தியையும் மெச்சிய சிவபெருமான் அவரை நவ கிரகங்களில் 3வது கிரகமாக அமைய வரமளித்தார். எனவே வைத்தீஸ்வரன் கோவில் ஆலயத்தில் செவ்வாய்க்கு தனி சன்னதியே உள்ளது. இந்த ஆலயத்தில் வைத்தியநாதரின் சன்னதிக்கு பின்புறம் நவகிரகங்கள் அனைத்தும் அமைந்து இறைவனின் கட்டளைக்கு பணிந்து பக்தர்களின் நோய்களையும் தோஷங்களையும் போக்குகின்றன என்பது ஐதீகமாகும். பல நோய்களை தீர்க்கும் சித்த மருத்துவத்தை கண்டுபிடித்த சித்தர்களின் முதன்மை பீடமாக இந்த கோவில் கருதப்படுகிறது. ஆலயத்திற்கு வரும் பக்தர்களின் பல வகை நோய்களை தீர்ப்பதற்கு புற்றுமண், அபிஷேக தீர்த்தம், அபிஷேக சந்தனம், அபிஷேக விபூதி, வேப்பிலை ஆகியவற்றை கலந்து திருச்சாந்து உருண்டை தயாரித்து வழங்கப்படுகிறது. இதை உண்பவர்கள் எத்தகைய நோய்களிலிருந்தும் குணமடைந்து வருகிறார்கள். வெண்குஷ்ட நோய்க்கு சிறந்த மருந்தாக இது இருக்கிறது. இந்த திருத்தலத்தின் தல விருட்சம் வேப்பமரமாகும். தம்பி, எனவே நீயும் வைத்தீஸ்வரன் ஆலயம் சென்று சிவபெருமானை நம்பிக்கையோடு மனதார வழிபடு. நிச்சயமாக உனது வயிற்று வலி நோய் தீர்ந்துவிடும் என்றார் துறவி. புகழ்பெற்ற இந்த வைத்தீஸ்வரன் கோவில் நவகிரக ஸ்தலங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது. ஒருமுறை திருநாவுக்கரசர் வயிற்று வலியால் அவதிப்பட்ட போது இங்குள்ள சிவபெருமானை வணங்கிதான் அந்த வழியிலிருந்து மீண்டார் என்று புராணங்கள் கூறுகின்றன. வைத்தியநாதரின் உமையாளாக இங்கு தையல்நாயகி எழுந்தருளி உள்ளார். அவர் கையில் இருக்கும் அருமருந்தான புனித எண்ணெயினால்
தீராத கொடிய நோய்களும் தீரும் என்பது நம்பிக்கையாகும். ராமர், லட்சுமணன் மற்றும் சப்த ரிஷிகளும் இங்கே வந்து இறைவனை வழிபட்டு உள்ளனர். ராவணனால் வதம் செய்யப்பட்ட ஜடாயுவிற்கு இங்கேதான் இறுதி சடங்குகளை ராமரும் லட்சுமணனும் செய்ததாக கூறப்படுகிறது. அதற்கு சான்றாக இங்கே ஜடாயு குலம் என்றும் ஒன்று உள்ளது. இங்கே இருக்கும் முருகனின் பெயர் முத்துக்குமார சுவாமி என்பதாகும். நாள்பட்ட நோய்களிலிருந்து குணமடைய இங்கே வரும் பக்தர்கள் மிளகு, உப்பு மற்றும் வெல்லத்தை இறைவனுக்கு அர்ப்பணித்து வழிபடுகின்றார்கள். மற்றும் வெள்ளியால் வேயப்பட்ட உடல் உறுப்புகளை அர்ப்பணிக்கிறார்கள் பக்தர்கள். இந்த கோவிலுக்கு கிழக்கில் பைரவர், தெற்கில் விநாயகர், மேற்கில் வீரபத்திரர், வடக்கில் காளி ஆகியோர் காவல் தெய்வங்களாக இருந்து பக்தர்களுக்கு அருள்பாலிக்கிறார்கள். தேவார பாடல் பெற்ற தலங்களில் இதுவும் ஒன்று. 5 பிரகாரங்களை கொண்ட இந்த கோவில் 7 நிலை ராஜ கோபுரங்களை கொண்டது. இங்குள்ள கற்பக விநாயகர் பக்தர்களின் எந்தவித கோரிக்கைகளையும் நிறைவேற்றும் சக்தி கொண்டவராக விளங்குகிறார். அங்காரகன் எனப்படும் செவ்வாய் பகவான் சன்னதியில் செவ்வாய் தோஷத்திற்கான நிவர்த்தி பூஜைகள் செய்யப்படுகின்றன. இந்த கோவிலின் அம்பிகையான தையல் நாயியை வழிபடுவதால் குழந்தைகளுக்கு உண்டாகும் பாலாரிஷ்ட தோஷம் நீங்கும். மேலும் இந்த திருக்கோவிலில் நாடி ஜோதிடம் எனப்படும் பனை ஓலை ஜோதிடத்திற்கு மிகவும் புகழ்பெற்றதாகும். இந்த வைத்தீஸ்வரன் கோவில் பழங்காலத்தில் புல்லிருக்கு வேலூர் என்று அழைக்கப்பட்டது. புல் என்பது ஜடாயு என்ற பறவையையும், இருக்கு என்பது ரிக் வேதத்தையும், வேல் என்பது முருகனையும், ஊர் என்பது சூரியனையும் குறிக்கும். இந்த 4வரும் வழிபட்ட தலம் என்பதால் இது புல்லிருக்கு வேலூர் என்று பெயர் பெற்றது. 4 கோபுரங்களுடன் உயர்ந்த மதில் சுவரோடு கூடிய கோவிலாக வைத்தீஸ்வரன் கோவில் திகழ்கிறது. இங்குள்ள இறைவன் மேற்கு நோக்கி சன்னதியிலும் இறைவி தெற்கு நோக்கிய சன்னதியிலும் அருள்பாலிக்கிறார்கள். இறைவன் சன்னதிக்கு பின்புறம் உள்ள நவ கிரகங்களுக்கு அடுத்ததாக 63 நாயன்மார்கள், சப்த கன்னிமார்கள் உள்ளனர். மருத்துவ கடவுள் என்று அழைக்கப்படும் தன்வந்திரி பகவான் இங்கு விஷ்ணு பகவான் உருவத்தில் அமர்ந்திருப்பது அரிதிலும் அரிதான காட்சியாகும். இங்கு துர்க்கை அம்மன் மற்றும் சகஸ்ரலிங்கம் விசேஷமானவையாகும். மேலும் தவளை வசிக்காத குளம் வைத்தீஸ்வரனின் கோவிலில் உள்ள குளமாகும். இது சித்தாமிர்த தீர்த்தம் என்று அழைக்கப்படுகிறது. கிருத யுகத்தில் காமதேனு பசு தன்னுடைய பால் கொண்டு இறைவனுக்கு திருமஞ்சனம் செய்ததாம். அந்த பாலே பெருகி ஓடி தீர்த்தமாக மாறியதாக நம்பப்படுகிறது. இதனை கோட்சர தீர்த்தம் என்றும் அழைக்கிறார்கள். இந்த திருத்தலத்தில் ஒருமுறை சதானந்த முனிவர் தவம் செய்து கொண்டிருந்தார். அப்போது பாம்பால் துரத்தி வரப்பட்ட தவளை ஒன்று இந்த குளத்தில் குதித்தது. அதனால் தெளிந்த தண்ணீர் முனிவரின் முகத்தில் பட்டு அவரது தவம் கலைந்து விட்டது. இதனால் கோபமடைந்த முனிவர் இந்த குளத்தில் பாம்பும் தவளையும் உயிர் வாழக்கூடாது என்று சபித்தார். இதனால் இன்றளவும் இந்த குளத்தில் தவளைகள் வசிப்பதில்லை. இந்த தீர்த்த குளத்தில் நீராடினால் சகல நோய்களும் தீரும். நோய் தீர்வதற்காக குளத்தில் வெள்ளம் கரைத்து விடுவதும், பிரகாரத்தில் உள்ள மரப்பெட்டியில் உப்பு, மிளகு இரண்டையும் கலந்து கொட்டுவதும் முக்கியமான பிரார்த்தனையாகும். இந்த வியாதிகளை தீர்க்கும் வைத்தீஸ்வரன் ஆலயம் மயிலாடுதுறை மாவட்டத்தில் அமைந்துள்ளது. கும்பகோணத்திலிருந்து சீர்காழி செல்லும் சாலையில் உள்ளது. இங்கு கூறப்பட்ட இந்த சிறிய கதை உங்களுக்கு பிடித்ததாகவும் பயனுள்ளதாகவும் இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த பதிவை பற்றிய உங்களது மேலான கருத்துக்களை கமெண்டில் தெரிவியுங்கள் மற்றும் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். நன்றி.